காமன்வெல்த் வாழ்வீச்சு போட்டியில் இந்தியாவிற்கு முதல் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்த தமிழக வீராங்கனை பவானி தேவிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் கேன்பராவில் நடைபெற்ற காமன்வெல்த் வாழ்வீச்சு போட்டியின் சேபர் பிரிவில் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். கடந்த 44 ஆண்டுகளில் இந்திய வீராங்கனை தங்கப்பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். இன்று அதிகாலை சென்னை திரும்பிய பவானி தேவிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், பெண்கள் பாலியல் தொல்லைகளில் இருந்தும் சமூக பிரச்சினைகளில் இருந்தும் தங்களை காத்துக்கொள்ள பள்ளியிலிருந்தே அடிப்படை விளையாட்டிலாவது பங்கு பெற வேண்டும் என அறிவுறுத்தினார். சீனியர் காமன்வெல்த் காம்படிஷன் வந்து ரொம்ப முக்கியமான காம்படிஷன். ஒரு எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கும் காமன்வெல்த் ஏஷியன் கேம்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மெடல் கோல்டு மெடலாக வந்தது ரொம்ப சந்தோஷம். அது இந்தியாவுக்கும் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல்ன்றதுப்ப இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தப்பான விஷயங்கள் எது நடக்கிறதா இருந்தாலும் நமக்கு வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணி போகணுன்றதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்காக வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையுமே பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலனாலும் கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ரொம்ப அதிகமாக கொடுக்கும் ஸ்போர்ட்ஸில்.